श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्देः वृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। கிருஷ்ணர் உத்தவருக்கு பண்ணின உபதேசங்களை பத்தி நாம பார்த்துட்டு இருக்கோம். அதுல அவந்தி தேசத்துல ஒரு பிராமணன் பெரிய பணக்காரனா இருந்தாலும் மனசளவுல கூட வாயளவுல கூட ஒரு நல்ல காரியம் பண்ணாத இந்த மனுஷ ஜென்மா கிடைத்தத வீணடித்து ஒரு கால விசேஷத்துல தான் சம்பாதிச்ச பணம் மொத்தம் இழந்து அதுக்கப்புறமா எல்லாராலையும் அவமானப்படுத்தப்பட்டு ஒரு நிலையில அவன் யோகியா இருந்துருக்கிற ஒரு பிக்ஷுவாக இருந்த நிலையில அந்த பிக்ஷு உபதேசம் பண்ணின 18 ஸ்லோகங்கள் எல்லாம் பத்தி நாம விஸ்தாரமாக பார்த்தோம். நாம அதுக்கப்புறமா 24வது அத்தியாயத்துல வரசே இந்த பிரகிருத்தியினுடைய காரியம் என்ன, புருஷனுடைய காரியம் என்ன, இதெல்லாம் பத்தி விஸ்தாரமா சொன்னார். அதாவது மனசுல வரக்கூடிய மோகத்தை போக்கடிக்கிறதுன்றது சொல்லப்படுகிறது. ஆத்மன சர்வபாவானாம் ஆகமாபாயி சிந்தையா ஸ்வபதத்வந்த்வ பக்தானாம் அத்வந்த்வத்வாய சம்யமம் சித்தஸ்யோக்த்வா புனః கிருஷ்ணः சாங்க்யமத்ராஹ தத்கிருதே. ஸ்வபதத்வந்த்வ பக்தானாம், இந்த மனசு எம்பெருமான் விஷயத்துல செலுத்தி எம்பெருமானுடைய திருவடிகள்லயே மனசை வைக்கிறவனா இருக்கிற பக்தாளுக்கு அத்வந்தத்வாய சைவியபம், இந்த துவந்தம்னு சொல்றது பசி பிணி மூப்பு என்பதெல்லாம் இல்லாதபடி இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்துறது இருந்துருக்க. அதுதான் பெருமாள் பண்ண வேண்டிய ஒரு காரியமாக இருந்துருக்கன்றத சொன்னார். இங்க எல்லா இடத்துலயும் ஒரு விஷயம் முக்கியமா சொல்றேன். இந்த மனசுதான் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கு. மனசு நல்லதுல செலுத்தினோமானாக்கா நமக்கு நல்லது நடக்க போகுது. மனசு தீய விஷயத்துல செலுத்தினோமானாக்கா அப்போ அது நமக்கு கெட்டது நடக்கும். எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது மனசுன்னு சொன்னார். இப்ப ஒரு கேள்வி நம்ம மனசுல நிக்கிறது, இன்னும் ஒரு கேள்வி இருந்துருக்கு. இந்த மனசு இருக்க, நான் நல்லதை செய்யணும் தான் இந்த மனச நல்ல நினைச்சுட்டு நான் காரியம் பண்றேன். ஆனா உலகத்தார் எல்லாரும் என்ன பழிக்கிறா, யாரும் என்னுடைய இதை ஏத்துக்க மாட்டேன்ற. அப்படி இருக்கச்சே அத்தனை பேர் நடுவுல நான் மாத்திரம் எப்படி ஒரு பெரிய ஒரு குளத்துல ஒருத்தரை தூக்கி போட்டு வந்தாக்க எல்லாரும் புரிகின்ற நான் மாத்திரம் நீந்தி கரையேறதுன்றது எப்படி எனக்கு மாத்திரம் சாத்தியமாகும்? ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போனோமானாக்க அதுல ஒரு பையன் விலட்சணமா திறமணிட்டு குடுமி வச்சுட்டு போறான். அந்த கிளாஸ்ல மீதி 45 பேர் இருக்கான்.
யாருக்கு கொடுமை வச்சுங்களே, இவன் மொத்தம் தான் இருந்துட்டு இருக்கான். இப்ப எல்லாரும் மாதிரி இல்லாததுனால இவனை எல்லாரும் பரிகாசம் பண்றான். பரிகாசம் பண்றதோ, இவன் மனசு புண்படுற மாதிரி வார்த்தை சொல்றதோ, அப்படி ஏதோ ஒரு காரியம் பண்றான். அதை சட்டை பண்ணாமல் இருக்கிறதுன்றது எப்படி சாத்தியமாகும்? ஏன்னா எல்லாரும் மனசுதானே, நம்மளதும் மனசுதானே. எல்லாரும் இருக்க மாதிரி நாமளும் இருந்துட்டு போயிடலாம, நாம மாத்திரம் என்னத்துக்கு இப்படி தனியா இருக்கணும்? இப்படி ஒரு எண்ணம் வருது. ஒரு கால விசேஷத்துல அவனை பைத்தியம் பிச்சு இப்படி எல்லாம் வேற பட்டம் கட்டிடுறான். ஆத்துலயே பார்த்தோம்னா கூட ஒரு எல்லாரும் ஒரு பிரகாரம் இருக்கா, நாம ஏதோ ஒரு சில அனுஷ்டானங்களை பண்ணிட்டு நாம இருந்துட்டோம்னாக்க அதை எல்லாராத்தையும் எல்லாரும் அங்கீகரிக்கிறான்னு சொல்ல முடியல. அவர் ஏதோ ரிட்டையர் எடுத்து அவருக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு, எதையோ பண்ணிட்டு இருக்கார் அவர், இப்படிதான் சொல்லிட்டு இருப்பாளே தவிர யாரும் அவர் நல்ல காரியம் பண்றார் நன்னா இருக்காருன்னு சொல்ல மாட்டேன்றார். அப்ப இந்த மாதிரி பிறர் பழிக்கும் பொழுது நம்ம மனசு கண்டிப்பா அதுல ஒரு சஞ்சலம் அடையும். இப்படியான இந்த காரியம் பண்ணுவான்னு தோணும் நமக்கு. அப்ப அது அந்த மாதிரி ஒரு நாம ஒரு நல்ல காரியம் பண்ணச்சு பிறர் பழித்தாள்னாக்க அதனால ஒரு எந்த ஒரு மாறுபாடும் இல்லாமல் இருக்கிறதுன்றது எப்படி? இது பெரிய கேள்விதான். இதெல்லாம் பத்தி தான் இப்ப சொல்ல போறேன். இப்ப நான் ஒரு தர்மிஷ்டனாக இருந்துட்டு இருக்கேன், தர்ம காரியம் பண்றான். மொத்த சத்புத்தி கரோகரேர் மந்திரமார்ஜனன்னு கோவில்ல போய் பெருக்கி முழுக்கி கோலம் போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அந்த பைத்தியம் வந்துருத்துறா, இது பெருக்கிறது முழுகிறதுன்னு தான் பண்ணிட்டு இருக்க போறது இதுன்னு சொல்லி 10 பேர் பரிகாசம் பண்றா. இப்ப இந்த பரிகாச வச்சனங்களை எப்படி நாம தாங்கிக்கிறது? நான் அந்தராத்ம சுத்தியோட ஒரு பகவத் கைங்கரியம் பண்ணணும்னு நான் பண்றேன். ஆனா உலகத்துல இருந்துட்டு இருக்கோம், நான் டம்பத்துக்காக பண்றதாகவும் ஏதோ ஒரு பிரசித்திக்காக பண்றதாகவும் என்ன நினைக்கிறா. அதனால எனக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்றேன். அந்த வார்த்தைகளை நான் தாங்கிக்கிறது? அதுக்கு மனசுல ஒரு தைரியம் வேணுமே. இல்ல அந்த வார்த்தைகள்னால நான் ஈடுபடுற தர்ம காரியத்துல இருந்து விலகி போகாமல் எப்படி இருக்கிறது? இது ஒரு பெரிய விஷயம். இத பத்தி தான் இப்ப பேச போறோம், நாம சொல்ல போறோம். குணாநாம சமிஸ்ராணாம் புமான் ஏன யதா பவேத் தன்மை புருஷ வர்யேதம் உபதாரய சம்சதா. பெருமாள் சொல்ற, உத்தவரை பார்த்து சொல்ற, இந்த குணங்களுக்குள்ள எந்த குணத்தினால புருஷன் எவ்விதமான ஆவானோ அத நான் உனக்கு சொல்றேன். அத நீ கேளுன்னு மறுபடியும் சொல்ற. சமோ தமஹா திதிக்ஷேட்சா தபசத்யம் தயா ஸ்மிருதி துஷ்டிஹி தியாகः அஸ்பிருஹா ஸ்ரத்தா ஹ்ரீர் தயாதிஹி ஸ்வநிர்வృతిஹி காம ஈஹா மதஸ்ருஷ்ணா ஸ்தம்ப ஆசீர் பிதா சுகம் மதோத்சாஹோ யச பிரீதிஹி ஹாஸ்யம் வீரியம் கலோத்யமஹ. ஒரு விஷயத்தை பார்க்கணும். இந்த திரிலோக்கியாக இருந்துருக்கிற இதுல கதி எப்படி இருக்கும்ன்றத பார்க்கணும். சத்வாதி நம்மள்ட இருக்கக்கூடிய சத்துவம் ரஜஸ் தமசு முதலிய குணங்களுக்கு அதுக்கு அனுகுணமாக தான் நம்ம செயல்ல ஈடுபடுறவர்களாக இருந்துருக்கோன்றது தெரியும்.
இப்ப நம்ம மனசும் கூட சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே சத்விஷயத்துல ஒரு பிரவர்த்திக்கிறது, ரஜோகுணம் தமோ குணம் மேலோங்கி இருக்கச்சே விபரீதத்துல போறது. சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே யாரான எதனா நம்மளை பத்தி சொன்னான்னா கூட சரி அவன் சொன்னா சொல்லி போறான், அதனால நமக்கு என்ன ஆயிட போறது, நாம பண்ற தர்ம காரியத்தை நாம பண்ணிட்டு இருப்போன்ற ஒரு எண்ணத்தோட நம்ம பண்ணிட்டு இருக்க போறோம். அந்த ரஜோகுணம் தமோ குணம் மேலோங்கி இருக்கச்சே அவன் சொல்ற வார்த்தையை கேட்ட உடனே நமக்கு விபரீத புத்தி எல்லாம் வருது, நாம பண்றது சில கலக்கங்கள்லாம் ஏற்படுறது, இதனால சிரமங்கள்லாம் ஏற்படுறது. ஆகையால இப்ப எந்த குணம் மேலோங்கி இருக்கோ அந்த குணத்தினாலதான் அபினிவேசம் ஒரு காரியத்துல பண்றதுல ஈடுபாடு வருதுன்றது சொல்றது. இப்போ மிஸ்ரமாக இருந்துருக்கு. இப்ப இங்க பிரகிருத்தியில இருக்கே சத்துவகுணம் ரஜோகுணம் தமோ குணம் மூணும் மிஸ்ரமா தான் இருந்துருக்கு. எப்படிப்பட்டவனுக்கு எதில் செயல்ல ஈடுபாடு வரும்ன்றத முதல்ல பார்ப்போம். அத பாரு, நான் சொல்றேன் அதெல்லாம் நீ கேளு. அதுக்கப்புறமா நான் உனக்கு விஸ்தாரமா மனசை அடக்கிறதோ மனசுல கலக்கம் இல்லாமல் இருக்கிறதோ அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, அப்போ பிரத்யேகம் அசாதாரண காரியங்களை சொல்றேன். சமாதேகா சமம் முதலியவைகள்லாம் சத்துவத்தினுடைய காரியம். சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே இருக்கக்கூடியது. சமம்ன்றது மனசை அடைக்கிறது, தமம்ன்றது பாக்கியமான புலன்கள் மீதி புலன்களை அடப்பது தமம்னு சொல்றது. திதிக்ஷா சகிஷ்ணுதா திதிக்ஷான்னு சொல்றது. ஒரு நல்ல காரியம் பண்ணச்சே இப்போ குளிர் உஷ்ணம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துருக்கு, பல கட்டங்கள்லாம் வரதான் வருது. அந்த கட்டங்களை சகிச்சுக்கிறது. மார்கழி மாசத்துல பின்னால எந்த தனுர்மாச ஆராதனம் பண்ணணும்னு சாஸ்திரத்துல சொல்லிருக்கு. அந்த தனுர்மாச ஆராதனம் பண்றதுக்கு நிச்சயம் நம்மளுடைய தேகம் எவ்வளவு தூரம் இடம் கொடுக்குமோ தெரியாது. நம்மளால முடியாதுப்பான்னு நினைச்சிருந்தோம்னாக்க ஒரு நாளும் நம்மளால தனுர்மாச ஆராதனம் பண்ண முடியாது. நமக்கு சாத்தியம்னு நினைச்சோம்னாக்கா கண்டிப்பா நம்ம எது வேணா பண்ணலாம். அப்படியே தமிழ்னா இப்போ நாவல் பக்கத்துல இருக்க சின்ன தமிழ்னா அவர் அலகாபாத்ல இருந்து காசிலாம் இருந்தேன். இந்த மாசத்துல மார்கழி மாசத்துல உதயா பூர்வம் போய் அங்கிருந்து கங்கை ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அவர் தங்கியிருந்த இடத்துல இருந்து அலகாபாத்ல. அங்க போய் தீசா மாட்டு வருவேன். தரையில காலை வச்சாலே அப்படியே ஜில் அடிக்கும். அகையில யாருமே பதவிநியாசமே பண்ண மாட்டான், வெறும் காலோட நடக்கவே மாட்டான். எல்லாரும் காலில் ஒரு செருப்பு பாதரட்சியை போட்டுதான். இது பெருமாள் திருவாராதனத்துக்கு பண்றதுக்கோசரம் வரோம். நம்ம இந்த வஸ்து எல்லாம் படக்கூடாதுன்றதுக்காக செருப்பு கூட போட்டுக்க மாட்டேன். அடுத்து குளூர்ல தீசா மட்டும்தான் வருவேன். 30 நாளும் பெருமாள் திருவாராதனம் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். கங்கா ஜலத்தையும் கையில கொண்டு வருவேன். அந்த கங்கா ஜலத்தை கொண்டு பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த தனுர்மாசம் ஆராதனம் பண்ணுவேன். இப்ப அவர் குளிர்ல அர்த்தமா? கண்டிப்பா சரீரத்திலயும் சிரமம் இருக்கும், இதனால வியதை இருக்கும், எல்லாம் இருந்துட்டு இருக்கும். இருந்தாலும் இது பகவதாராதனத்தினுடைய முக்கியத்துவத்தை மனசுல நினைச்சுண்டு வேற எதை பத்தியும் யோசிக்காமல் காரியம் பண்றது இருக்க, அதுதான் திதிக்ஷான்னு சொல்ற துவந்துவ சகிஷ்ணுத்துவம். காஞ்சிபுரத்துல 5ஆம் உற்சவத்தன்னைக்கு பெருமாள் எழுறார், வெயிலான வெயில் அப்படியே காலெல்லாம் பொறிஞ்சு போயிடும். அதுலயும் கஷ்டப்பட்டு பெருமாள் முன்னாடி பாராயணத்துக்கு போறார். அத கஷ்டமாவே யாருமே நினைக்கிறது இல்லை. இது நமக்கு ஏற்பட்ட பகவத் கைங்கரியம் நாம பண்றோம்னு நினைக்கிறது. இதுதான் திதிக்ஷை. இப்படி ஈர்ச்சா தத்துவ விமர்சனம். ஒரு காரியம் பண்ணுவானாக்கா அந்த காரியம் பண்றதுல இது சரியா இருக்கா இல்லையா என்பது அது ஒண்ணு. ஸ்மிருதி
அதாவது அனுபூத அவிஸ்மரணம், ஏற்கனவே நடந்த விஷயங்களை மறந்து போகாமல் இருக்கிறது. நல்ல விஷயங்களை அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுட்டு காரியம் பண்றது இருக்க, அது ஸ்ரத்த ஆஸ்திக்யம். ஸ்ரீஹின்னு சொல்லச்சு, ஒரு தப்பு காரியம் எதனா பண்ணிட்டோமானாக்கா அதுக்கோசரம் வெட்கப்படுறது. கிரியாதேயம், பியாதேயம், சம்விதாதேயம் என்றெல்லாம் உபனிஷத்து சொல்றது. ஒரு வஸ்துவ தானம் பண்ணச்சே ஸ்ரத்தையாதேயம், அஸ்ரத்தையாதேயம், ஸ்ரீயாதேயம், ஹ்ரியாதேயம், பியாதேயம், சம்விதாதேயம், இப்படி எல்லாம் வரிசை வரிசையா உபனிஷத்து சொல்றது. இந்த வஸ்துவை கொடுக்கச்சே ஸ்ரத்தையா, இது தேவர் திருமாளிகைக்கு எந்த விதத்துல உபயோகப்படுமோ அதை உபயோகப்படுத்திக்க வேண்டியது என்று ஸ்ரத்தையா கொடுக்கணும். அஸ்ரத்தையா அதேயம், அடப்போட இந்த தூக்கிம்போ அப்படின்னு கொடுக்க கூடாதுன்னு அர்த்தம். ஸ்ரீயாதேயம், ஹ்ரியாதேயம், நல்ல வஸ்துக்களும் முகம் கோணாமல் புன்சிரிப்போட அந்த வஸ்துக்களை கொடுக்கச்சே நம்ம கொடுத்து விடுறோமேன்னு அழுதுண்டே கொடுக்க கூடாது. ஒரு வெட்கத்தோட கொடுக்கணும்னா, வெட்கம் என்னன்னா நாம கொடுக்கறது ரொம்ப அல்பமான ஒரு விஷயமா இருந்துருக்கு. இதுக்கு இவாளுடைய ஒரு யோக்கியத்தைக்கோ இவ பண்ண போற நல்ல காரியத்துக்கோ எவ்வளவோ நாம கொடுக்கலாம். ஆனாலும் நாம இவ்வளவுதான் நம்மளால கொடுக்க முடியலன்னு நினைச்சுட்டு ஒரு வெட்கப்பட்டு கொடுக்கணும். ஒரு பயத்தோட கொடுக்கணும். இது சாது ஜனங்கள் இதை அங்கீகரிக்கணுமே, இது நல்லதா இருக்கணுமேன்னு சொல்ல ஒரு பயத்தோட கொடுக்கணும். இப்படி ஒரு அனுச்சிதமான ஒரு தவறான ஒரு செயலை நாம சொன்னோம்னா, செய்யும்படியாக நேரிட்டதுன்னா, நம்ம செய்யணும்னு நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், செய்யும்படியாக நேரிட்டதுன்னாக்கா அப்போ நம்ம வெட்க பண்ணணும். ஐயோ இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பண்ணிட்டோமேன்னு சொல்லி வெட்க பண்ணணும். தய தானம், தாயம் கொடுத்து தயா தானகதி ரட்சணேஷுன்னு சொல்லி அனுசாசனம் இருக்கிறதுனால இங்க தயன்றது என்னன்னா பிறருடைய கஷ்டத்தை போக்கடிக்கிறதுக்காக கொடுக்கிறது. ஆகையால நேர்மையாக நடந்துக்கிறது, வினயமாக நடக்கிறது, இப்படிப்பட்ட ஒரு இதெல்லாம் தத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே வரப்போறது. இதெல்லாம் வரும்னு அர்த்தம். காம ஈஹா மதஸ்ருஷ்ணா ஸ்தம்ப ஆசீர் பிதா சுகம் மதோத்சோஹோ யசப்ரீதி ஹாஸ்யம் வீரியம் பலோத்யம. வஸ்துக்கள்ல விஷயானுபவத்துல ஒரு ஈடுபாடு, விஷயான் அபுக்வா அவஸ்தாத்தும் அசக்தி காமஹான்னு சொல்லி சொல்ற. ஆசைப்படுறது மாத்திரம் இல்ல, காமன்ற சப்தத்துக்கு என்னன்னா ஒரு வஸ்துவ ஆசைப்பட்டு அது கிடைச்சு அதை அனுபவிக்காத வரைக்கும் ஒரு சஞ்சலத்தோட இருந்துருக்கிற ஒரு நிலை இருக்கு பாரு, அவனால இருக்கக்கூட முடியாததாக இருக்கக்கூடிய ஒரு நிலை இருந்துருக்க, அதுக்குதான் காமம்னு பேரு. காமஹா ஈஹா சேஷ்டா, மதஹா தர்ப்பம், அகங்காரம், அசந்தோஷம், எவ்வளவு கொடுத்தாலும் ஒரு திருப்தியே இல்லை, ஒரு சந்தோஷமே இல்லாத இருந்துட்டு இருக்கிறது, கர்வம், அந்த ஆசைன்னு சொல்லச்சே பணம் வேணும், சொத்து வேணும், அது வேணும், இது வேணும்னு அதுல போய் ஒரு ஆசை, வைஷமியம், ஒருத்தனுக்கு இப்படி பண்றது, இன்னொருத்தருக்கு மாறி பண்றது, இதெல்லாம் இருக்கு. விஷய போக்கம் ஆசை, இதை அனுபவிக்கணும் அதை அனுபவிக்கணும்னு சொல்றது. அதே மாதிரி சில பேர் சாகசமான தன்னால முடியாத கர்மாவில ஈடுபடுறது. இப்படி அதே மாதிரி இன்னொருத்தர் நம்மளை தோத்திரம் பண்ணாக்கா அதுல ஒரு சந்தோஷம். இதெல்லாம் ஒரு ரஜோகுணம் மேலோங்கி இருக்கச்சே வரக்கூடிய நிலை.
கோபம், குரோதா, லோபா எப்போ செலவழிக்கிறதுக்கே மனசே வராது இருக்கு. அசாஸ்திரியமான ஒரு பிரமாணத்தை பிரமாணம் அதாவது ஒரு வார்த்தையெல்லாம் சாஸ்திரத்துல சொல்லாத நிலை பிரகாரம் நம்ம காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறது, இதெல்லாம் கலகம் பண்றது, துரோகம் பண்றது, பிரார்த்தனை, வஞ்சனம், இது எல்லாமே எதனால வருதுன்னாக்கா தமோகுணம் மேலோங்கி இருக்கச்சே வருதுன்னு சொன்னார். சத்வஸ்ய ரஜசைதாக தமசானுபூர்வசா விருத்தையா வர்ணித பிராயாக சன்னிபாத மதோஸ்ருணு. இது எல்லாம் ஏற்கனவே நிறைய சொன்னதுதான். இந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சே வரக்கூடியது என்ன, ரஜோகுணம் மேலோங்கி இருக்கச்சே எப்படி நடக்கும், சமோ குணம் மேலோங்கி இருக்கும்ன்றது எல்லாமே சொன்ன பிரகாரம் தான். அப்ப என்னத்துக்கு இத்தைய திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கு? நீங்களே உபன்யாசத்துல இவர் எத்தனை வாட்டி இத்தையே சொல்லிட்டு இருப்பே, அந்த கண்ணனும் உத்தவரும் சொல்ற வார்த்தையே எவ்வளவு நாள் கேட்கறது, நமக்கு எதுவா போறதுன்னு நினைக்கலாம் இல்லையோன்னு நாம நினைக்கிறத பெருமாளே சொல்லிட்டேன். இது எல்லாம் அப்படிதான் இருக்கு, ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இருக்கு, இப்ப என்ன புதுசா சொல்ல போடுற அப்படின்னா, சன்னிபாத ஸ்தஹோமிச்சி மமேத் யுத்தோ யாமதிஹி விவகார சன்னிபாத்தா மனோமாத்திரேந்திரியாசுபிஹி. பா உத்தவா, ஒரு விஷயம் சொல்ற கேளு. அகம் மம, நான் என்னுடையது என்கிற ஒரு புத்தியானது சன்னிபாத்தா, அதாவது அகங்காரம் மமகாரம்ன்றது இது சத்துவகுணம் மாத்திரம் இருக்கச்சே இந்த மாதிரி அகங்காரம் மமகாரம் வராது. ரஜோகுணமும் தமோ குணமும் சேர்ந்து இருக்கச்சேதான் இந்த அகங்காரம் மமகாரம்லாம் வரப்போறது. ஆனா இந்த மனோ மாத்திரம், அதாவது இங்க மனசுலதான் இந்த மாதிரி எல்லாம் வரப்போறது. அகமிதி மமேத் யுத்தவ யா மதிஹி விவகார சன்னிபாத்தோ மனோமாத்திரேந்திரியாசுபிஹி. மனோமாத்திரேந்திரியாசுபிஹி என்பதாக சொல்ற. இப்போ இந்த அகங்காரம் அகங்காரம் காரியபூதங்களாக இருந்திருக்கிறதெல்லாம் இந்த மனோமாத்திரம், அந்த மனசு தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கு. இந்த சரீரத்தினால செய்யக்கூடிய செயல்களை, அதாவது சரீரத்தை கொண்டு செயல்களை செய்வதற்கு தூண்டுவதுன்றது மனசா இருக்கிறபடினால இங்க முதல்ல போய் நிக்கிறது மனசுல வருது. இந்த சத்தம் ரஜஸ்தமஸ் எல்லாம் போய் மனசுல போய் தன்னுடைய வெளிப்பாடுன்றது அதுல வரதுனால அப்போ மனசுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், நம்ம மனசுதான் பார்க்கணும்னு சொல்லணும். அப்போ அர்த்தே தர்மேச்ச காமேச்ச யதாசௌ பரிநிஷ்டிதா குணானாம் சன்னிகர்ஷோயம் ஸ்ரத்தா ரதி தனாவஹா. ஒருத்தன் கணக்கு அர்த்தே தர்மே காமேச்ச யதாசௌ பரிநிஷ்டிதா, அர்த்தத்திலையும் தர்மத்திலையும் காமத்திலையும் ஒருத்தன் கணக்கு இப்படிதான்னு சொல்லி ஒரு பரிநிஷ்டிதனாக கணக்கு இருந்தான்னாக்கா ஸ்ரத்தாத்தியாவக சீலகா, அதெல்லாம் சிரத்தத்தை கூடியனாக இருந்தான்னா இப்ப என்ன ஆகும்னா இதனால ஒரு அனர்த்தம், அந்த குணசன்னி பாத்தங்கள்னால அவனுக்கு மேல மேல சில சில எண்ணங்கள்லாம் தான் ஏற்பட போறது. இதனால என்ன கடைசியில என்ன, மனசுதான் முக்கியமாக இருந்துருக்கிற ஒரு விஷயம். இப்ப இந்த மனசை நாம ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கணும்னு அர்த்தம். இந்த புருஷன் எப்போது தர்மத்திலையும் அர்த்தத்திலையும் காமத்திலையும் நெட்டையுடையவனாக நிலைத்தவனாக இருக்கானோ அப்போ தர்மாதிகள்ல இருக்கக்கூடிய ஒரு இவனுடைய நிலைப்பாடுன்றது இந்த சத்வாதி குணங்களாலே ஏற்படுறதுதான். ஆகையால இப்போ இந்த சத்வாதி குணங்கள் தான் நமக்கு ஒரு நல்லதுல நிலைப்பாடு ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கு.
புருஷனுக்கு எப்ப பார்த்தாலும் என்ன வரும்னாக்க அந்த பிரவருத்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு ரெண்டு தர்மங்கள். பிரவருத்தி தர்மம்ன்றது இந்த லோகத்திலேயே மேல மேல பொருள் ஐஸ்வர்யம் அடைவது, புகழ் அடைவது, இதுல போய் ஈடுபடும். அதுவும் நியாயமான மார்க்கத்துல, தப்பு காரியம் பண்ணி பணம் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை, நியாயமான மார்க்கத்துல பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் சொல்றது இருக்கு. இதெல்லாம் பிரவருத்தி தர்மம்னு சொல்றது. நிவர்த்தி தர்மம்ன்றது மோட்ச மார்க்கத்துக்காக இது பண்றது. இப்ப இந்த பிரவருத்தி தர்மமாக இருந்தாலும் நிவர்த்தி தர்மமாக இருந்தாலும் அந்த தர்ம மார்க்கத்துல போய் ஒரு காரியத்தை பண்றதுன்றதுக்கு ஒரு எண்ணம் வரணும்னா அதுக்கும் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும். அப்ப அந்த சத்வகுண விவருத்தி, சத்வகுணத்துக்கு ஒரு விருத்தி ஏற்படுறத அந்த சமயத்துல நாம என்ன பண்ணணும்னா மேல மேல அந்த சத்துவகுணத்துக்கு விருத்தி வரும்படியாக நாம காரியங்களை பண்ணணும், நம்ம காரியங்களை நாம செய்யணும். அதனால அந்த சத்துவகுணம் மேலோங்கி இருக்கச்சு புருஷன், அதனால இந்த காமம் குரோதம் முதலியவை வந்தா கூட அது துரத்தி அடிக்கிற அளவுக்கு நாம மனசுல ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கணும். இது எப்படி வரும் என்று கேட்ட வரும். புருஷம் சத்வசுயுக்தம் அனுமீயா சமாதிபிஹி காமாதிபி ரஜோயுக்தம் குரோதாத்யைஹி தமசாயுதம் யதா பஜதி மாம் பக்தியா நிரபேட்ச ஸ்வகர்மபிஹி தம் சத்வ பிரகிருதிம் வித்யாத் புருஷம் ஸ்ரீமேவா. இவன் சத்வ பிரகிருதியா இல்ல ரஜ பிரகிருதியா தாமச பிரகிருதியா என்று எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பெருமாளே அவன் பண்ற காரியத்துல இருந்து அனுமானம் பண்ணணும். இவன் சத்துவ பிரகிருதி, இவன் ராஜச சாத்விக பிரகிருதி, இவன் ராஜச பிரகிருதி, இவன் தாமச பிரகிருதின்றத அனுமானம் பண்ணிக்கணும். எவன் மொத்தம் சமதமங்கள் மனசு அடக்குது, புலன் நடக்கிறது, பகவத் கைங்கரியத்துல ஈடுபடுறவனாக இருக்கிறது, இப்படி எல்லாம் யாரிடத்துல இருந்துட்டு இருக்கோ அவனை சத்வ பிரகிருத்தியாக நம்ம நினைக்கணும். அதே மாதிரி ரஜோயுக்தம், இந்த ஆசையா பல விஷயங்கள்ல ஆசைப்படுறவனாக இருந்தான்னாக்கா அவனை ரஜோயுக்தமாக சொல்றது. பிறரை துன்புறுத்துவதிலேயே நோக்க உடையவனாக இருந்தான்னாக்கா அவனுக்கு தமோ குணம் மேலோங்கினவனாக அவனை கருதணும். இப்படி நாம பண்ற ஒவ்வொரு காரியத்தினாலதான் இவன் சத்துவ பிரகிருத்தியா ரஜ பிரகிருத்தியா தம பிரகிருத்தியான்றத நாம தீர்மானம் பண்ண முடியும்னு சொன்னார். யார் ஒருவன் என்னையே நினைக்கிறானோ, அதாவது இதனால எந்த ஒரு பலனையும் எதிர்நோக்காமல் பகவத் கைங்கரியத்திலையும் பகவானிடத்திலையும் மனசை செலுத்துபவனாக இருந்திருக்கானோ அவன் தான் சத்துவ பிரகிருதி என்பதாக சொல்லணும். அதனால அவனுக்கு யதா ஆசிஷ ஆசாஸ்ய மாம் பஜேத ஸ்வகர்மபிஹி தம் ரஜ பிரகிருதிம் வித்யாத் ஹிம்சாம் ஆசாஸ்ய வாசசம். ஒரு பலன்கள்ல ஆசைப்பட்டு அதுக்கான சில கர்மாக்களை பண்றவனாக இருந்துட்டு என்ன அடைபவனாக ஒருத்தன் இருந்தான்னாக்கா அந்த பல பூர்த்திக்காக பலத்தை அடைவதற்காக என்ன அடைவனாக யார் இருக்காளோ அவெல்லாம் ராஜச பிரகிருத்தின்னு தீர்மானம் பண்ணிக்கணும். இன்னொருத்த மீதி என்னன்னா எதிரியை அழிக்கணும், சண்டை போடணும், பிறரை துன்புறுத்தணும்னு நினைக்கிறவன அவன் தமோ குணம் மேலோங்கினவனாக சொல்லி நினைக்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த சத்தம் ரஜஸ் தமசுன்னு சொல்லக்கூடிய இந்த குணங்கள்லாம் ஜீவசிய நைவமே, இது எல்லாம் ஜீவனிடத்துல தான் இருந்துருக்கே தவிர என்னிடத்துல எதுவும் இல்லை, இந்த குணங்கள்லாம் இல்லைன்னு சொல்றேன். என்னது சத்துவ ரஜஸ் தமசு எல்லாம் ஜீவனிடத்துல இருந்துருக்கா? நைவமே சித்ததா ஏஸ்து பூதானாம் சஜ்ஜமாதோ நிபத்தியதே என்பதாக சொல்றேன்.
அதாவது இந்த சத்துவம் ரஜஸ்ன்ற குணங்கள்லாம் ஜீவனை தான் கட்டுப்படுத்துமே தவிர என்ன கட்டுப்படுத்தாது. இந்த குணங்கள்லாம் மம பந்தக்காக அப்படின்னு சொல்ற இதுகள்லாம் எப்படி ஒரு ஜீவனுக்கு பந்தகமாக கட்டுப்படுத்ததாக இருந்துருக்கோ அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் வராது. சித்தஜா எய்ஸ்து பூதானாம் சஜ்ஜமானோ நிபத்தியதே. இந்த ஜீவனுக்கு இந்த சத்வாதிகள்லாம் சித்தஜாக அந்த சித்த காரிய ரூபேன ஜாயிருக்கு, அவனுடைய மனத்திலிருந்து இதெல்லாம் உண்டாருது. ஆகையால இப்படி யாரெல்லாம் இந்த தேகத்தையும் அது தன்னோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களோட கூட இப்போ இந்த சரீரம் நமக்கு கொடுத்திருக்கிறது, கிடைச்சிருக்கிறது, இந்திரியங்கள்லாம் நமக்கு கிடைச்சிருக்கிறதெல்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணி அது மூலமாக இந்த சம்சாரத்திலிருந்து விடுபடுவதற்கு தான்ற எண்ணம் இல்லாமல் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய சுகானுபவத்துக்காகவே இந்த சரீரெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்குன்னு ஒருத்தன் நினைச்சிருந்தாருனாக்க அது விபரீதத்தில் தான் போய் முடிய போறது. ஆகையால அவளுடைய மனசுலதான் இருந்துருக்கு, எனக்கு இந்த சரீரம் கிடைச்சது நல்ல வார்த்தையை சொல்றதுக்காக, இத கேட்கிறவளுக்கு இந்த சரீரம் கிடைச்சது நல்ல வார்த்தையை கேட்கறதுக்காக. இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்ததுன்னாக்க நாம எல்லாரும் எங்கேயோ இருப்போம். அதாவது என்ன, பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவே, நமக்கு சம்சாரத்துல இருந்து விடுபடுதல்ன்றது நிச்சயமாக இருக்கும். அந்த அந்த மனசுல போய் இந்த மாதிரி எண்ணம் இல்லாத கணக்கு போயிடுச்சுனாக்கா இந்த சுகானுபவத்துக்கோ பிறரை துன்புறுத்துவதற்காகவோ தான் இந்த சரீரம் நமக்கு இருக்குன்னு நினைச்சோமானாக்கா இதனால் விபரீத புத்தி தான் வரப்போகுது. ஒரு பாம்பே இருந்துன்னா கூட பாம்புக்கு கொடுத்திருக்கிற விஷம் எதுக்குன்னாக்க எல்லாரும் தன்னிட பயந்து ஓடுவதற்காக, எல்லாரையும் மிரட்டுறதுக்காகன்னு அது நினைச்சிருந்ததுன்னாக்க ஒருத்தன் இல்லைன்னா ஒருத்தன் வந்து அதை அடிச்சு போட்டு போயிட்டு போறான். பாம்புக்கு இருக்கக்கூடிய விஷம்ன்றது அது விஷம் தான் இருக்கு, எதனால ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது, விஷம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுவும் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கு என்று கணக்கு இருந்ததுன்னாக்க, ஒரு வைத்தியத்துக்காகவோ இதுக்காக அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு பெருமாள் நமக்கு இதை கொடுத்துருக்கேன் அப்படின்ற ஒரு பாவம் கணக்கு இருந்ததுன்னாக்க அப்ப அதுக்கு ஒரு க்ஷேமம் ஏற்பட போகுது. இப்ப ஆதிசேஷனும் பாம்பு தான், காளிங்கனும் பாம்பு தான். அப்ப காளிங்கன் மாதிரி ஆதிசேஷன் ஆவேறாக்க ஆக மாட்டேன். ஆதிசேஷன் தனக்கு கொடுத்ததை கொண்டு இந்த சரீரத்தை கொண்டு சென்றால் குடையாம இருந்தால் சிங்காசனமார்னு எம்பெருமானுக்கு எப்படி எப்படி எல்லாம் கைங்கரியம் பண்ணமோ அப்படி இப்படி எல்லாம் பண்ற. இவன் காளிங்கன் என்ன பண்றான், தனக்கு கொடுத்திருக்கிற தன்னிடத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை கொண்டு எல்லாரையும் துன்புறுத்த நினைக்கிறான். இதனால இவனுக்கு அனர்த்தம் ஏற்பட்டது. அதனால ஆதிசேஷனுக்கு எம்பெருமானும் பெரிய பிராட்டியாரும் அமருகின்ற இடமாக படுக்கையாக அந்த ஆதிசேஷன் ஆனது. ரெண்டும் ஒரே பாம்பு தான். ஓரானை கும்புசித்து ஓரானை கொள்விடுத்த சீரானை. கோலையாப்பீடம்னு ஒரு யானை, அது கண்ணனை வதம் பண்ணணும், பலராமரையும் கண்ணனையும் உள்ள வரச்சேயே அதை பிடிச்சு போட்டு அடிச்சு அவரை துவம்சம் பண்ணிடணும்னு நினைச்சது. ஆனா அந்த கோலையாப்பீடன்ற யானையினுடைய இத்த பிடுங்கி கூத்த விளக்கிறைய கோட்டுக்கால் கட்டின் மேல அந்த தந்தத்தை பிடிங்கிட்டு வந்து கட்டில் பண்ணி போட்டு படுத்துட்டே பெருமாள். இதே ஒரு யானை ஆதிமூலமேன்னு கத்திட்டு அந்த பெருமாளுக்கு புஷ்பத்தை சமர்ப்பிக்கிறதுக்காக அந்த கஜேந்திர ஆழ்வானுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணாரு. இப்ப இது எல்லாமே ரெண்டும் யானை தான், ரெண்டும் பாம்பு தான். ஆனா எல்லா இடத்துலயும் அந்த மனசளவுல இருக்கக்கூடிய ஒரு விகாரம் இருந்துருக்கு, மாறுபாடு இருக்க, அதுதான் நல்லத்துக்கும் க்ஷேமத்துக்கும் விபரீதத்துக்கும் காரணமாக இருந்துருக்கு. ஆகையால யதா சித்தம் பிரசீதேத இந்திரியாணாஞ்ச நிர்வர்த்தி தேஹே அபயம் மனஹ அசங்கம் தத்தத்துவம் வித்தி மத்பதம். எப்பொழுது நம்ம மனசுல ஒரு நல்ல ஒரு நிர்மலமான ஒரு சன்னிவேசம் ஏற்படுறதோ
அந்த புலன்கள் இழுக்கிற போற வழியில இது போகாமல் இது சுதந்திரமாக எம்பெருமான நினைக்கக்கூடிய ஒரு நிலை வரதோ அப்போ அந்த சத்வகுணம் மேலோங்கி இருக்கிறதுனால அவனை மீதி பேருடைய செயல்கள்லாம் அவனை ஒண்ணுமே கலக்கடிக்க முடியாது. எத்தனை பேர் எவ்வளவு பரிகாசம் பண்ணாலும் எவ்வளவு விபரீதம் வந்தாலும் கூட அவன் தன்னுடைய நிலையிலிருந்து அதாவது அதுல இருந்து மீற மாட்டான். இதே மனசுக்கு ஒரு நஷ்டம் வந்துடுச்சுனாக்கா, மனசுக்கு நஷ்டம்ன்றது எப்ப வரும்? ரஜோகுணத்தினாலேயோ தமோ குணத்தினாலேயோ அந்த ஒரு செயற்கை வரைச்சே என்ன ஆகும்னா விபரீதத்துல போயிடும். இந்த பெருமாளை பத்தி நினைக்கவே தோணாத போயிடும். பிறர் துன்புறுத்தணுன்றதுனா வருது. அப்ப என்ன ஆகும்? அப்ப என்ன ஆகும்னா மொத்தம் அனர்த்தம் தான் ஏற்படும். அசுரர்களால மனசை கட்டுப்படுத்த முடியல. அவ ரஜசுக்கும் தமசுக்கும் ஆட்பட்டவர்களாக ஆனதுனாலதான் ஒரு காலத்துல அவளுக்கு அழிவு ஏற்பட்டது. இதே சாதுக்களுக்கு அந்த மனசை கட்டுப்படுத்துற ஒரு நிலை ஏற்பட்டதுனாலதான் அவ க்ஷேமமாக இருந்தா. ஆகையால மனசுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல வரைச்சே எப்பயான ஒரு சமயத்துல மனசு நல்லதுல பிரவர்த்திச்சுட்டுனாக்க அதை அப்படியே விட்டுடாத மேல 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 மனசு சத்விஷயங்கள்லேயே ஈடுபடும்படியாக பண்ணி நாம அந்த மனசை நம்ம அதீனத்துல நாம வச்சுக்கணும். இதனால நாம சகல க்ஷேமத்தையும் அடையலாம்னு அந்த மனசனுடைய முக்கியத்துவத்தை சொல்லி சொல்ற. உபதேசம் பண்றதுக்கு நன்னதான் இருந்துருக்கு. ஆனா அதை கேட்டு நடக்கணுமே. அதுக்காக தான் அவர் பெரும்பாலும் இதையே திருப்பி 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 சொல்லிட்டு இருக்கு. மனசளவுல நல்ல ஒரு நிலைப்பாட்டோட நாம இருக்கணும். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தொந்தரவு வந்தாலும் பரிகாசம் வந்தாலும் நாம நல்ல காரியத்துல ஈடுபட்டோம்னாக்கா அதுக்காக வருந்த கூடாது. இவெல்லாம் பரிகாசம் பண்றாளேன்னு நாம எப்பவும் அந்த நல்ல காரியத்திலேயே ஈடுபட்டவர்களாக இருக்கணும்னு இங்க பெருமாள் உத்தவருக்கு உபதேசம் பண்றார். அந்த உபதேசம் உத்தவர் வியாஜத்துல நமக்கும் தான் இருக்கு. பெருமாள் தான் நமக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். மனசுக்கு நமக்கும் அந்த எண்ணம் இருக்குதான் இருக்கு. அந்த பெருமாள் கொடுத்த இந்த சரீரத்தை நாம நல்வழிப்படுத்தி நல்ல விஷயங்கள்ல ஈடுபடுத்தி நாமளும் அந்த சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு எல்லாத்துக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்தணும்ன்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணத்தை மேல மேல விருத்தி அடையும்படியாக அந்த எம்பெருமானும் கண்ணன் தான் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.